ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் இப்போ பார்க்க போகிறது புரட்டாசி மாத பலன்களை பார்க்க போகிறோம். இந்த புரட்டாசி மாதம் நிகழும் மங்களகரமான 18/9/2023 திங்கட்கிழமை சோபகிருது வருஷம் பிறக்குது. பிறக்கும் பொழுது இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னு சொன்னாக்க, சூரியன் உள்நுழையிறது அப்படின்றது 18 கிட்டத்தட்ட 1 மணிக்கு, அதிகாலை 1 மணிக்கே உள்நுழையிறாரு. கன்னி ராசியில் சூரியன் நுழையக்கூடிய நேரம். இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்த காலகட்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு புரட்டாசி மாதத்தில் உள்ள விசேஷ தினங்களை ஃபஸ்ட்டு பார்ப்போம். என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஆரம்பம் ஆடுற நாள் அப்படின்றது 18/9/2023. அன்னைக்கு பார்த்தா விநாயக சதுர்த்தி, பிரதோஷ தினம் ஆரம்பமாகுது. பிரதோஷம் எப்போ அப்படின்னாக்க 27/9/2023 பிரதோஷ தினம். பிரதோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, இப்போ எம்பெருமான் ஈஸ்வரன் ஆழகால விஷத்தை அருந்திட்டு தாயார் மடியில் சயனித்த நேரம் இந்த பிரதோஷ நேரம்னு பேர். பிரதோஷத்தை பொறுத்தளவுக்கு இன்னொரு என்ன விசேஷம் அப்படின்னாக்க, ஒரு சிலருடைய ஜாதகங்களில் பார்த்தோம்னாக்க கலத்திர தோஷம் இருக்கும். அந்த கலத்திர தோஷத்துக்கும் இந்த பிரதோஷ வழிபாடு மிக முக்கியமானது. 30/9/2023 மாலய பக்ஷம் ஆரம்பம். இப்போ இந்த மாலய பக்ஷம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, நம்மளுடைய சராசரி ஜோதிடத்துலேயும் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க, பித்ரு தோஷங்கள் உள்ளவங்களுக்கு, அதாவது பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் குறைவாக உள்ளவங்களுக்கு, அதே போல் 5ஆம் இடம் 9ஆம் இடம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு, இவங்க எல்லாமே இந்த மாலய பட்சத்தில் பக்ஷத்தலத்தில் தர்ப்பணங்கள் பண்ணணும். அடுத்தது பார்த்தோம்னாக்க, குருவோட சேர்ந்த கேது, அங்கே குரு பலம் இழக்கிறாரு, கேது பலம் பெறுறாரு. அதே போல் குருவோட சேர்ந்த ராகு, அங்கே ராகு பலம் பெறாரு, குரு பலம் இழக்கிறாரு. அப்போ இதை பார்க்கும் பொழுது நம்மளுடைய இந்த ஆண்டு சோபகிருது பிறந்த ஆண்டுலேயே பார்த்தோம்னாக்க குருவும் ராகுவும் மேஷத்தில் இருக்கார். அப்போ ராகு அங்கே பலம் பெறாரு, குரு பலம் இழக்கிறாரு. அதனால் எல்லா மக்களும்னாக்க மாலையபட்சம் பண்ணலாமா அப்படின்னா எல்லா மக்களும் பண்ணக்கூடாது. தாய் தந்தை இருக்கிறவங்க மாலையபட்சம் பண்ணக்கூடாது. தாய் தந்தை இல்லாதவங்க மாலையபக்ஷ தர்ப்பணம் விடணும். சரி, இந்த தர்ப்பணம் விடணும் அப்படின்னாக்க எத்தனை நாள் விடணும்? இந்த பக்ஷம் தொடங்கினதுலேருந்து பக்ஷம் முடிகிற வரலுமே நித்திய தர்ப்பணம் அப்படின்றது மிக மிக விசேஷமானது. இல்லை சாமி என்னால் முடியாது அப்படின்னு சொன்னாக்க, மாலைய அமாவாசை வர்றது 14/10/2023 அன்னைக்கு கம்பல்சரியாக விடணும். அடுத்தது ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு ஜோதிடமும் இந்த பண்டிகைகளும் ஒன்றாகிறது அப்படின்றது குரு ராகு சேர்ந்து, குரு கேது சேர்ந்து, 5ஆம் இடத்த அதிபதி கெட்டு போய், 5ஆம் இடத்துல உள்ள கிரகங்கள் கெட்டு போய், 9ஆம் இடத்துல உள்ள கிரகம் கெட்டு போய் அல்லது பலம் இழந்து, அல்லது 9ஆம் இடத்த அதிபதி பலம் இழந்து இருந்தாச்சு அப்படின்னு சொன்னாலே இவங்களுக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அப்போ இதை மாதிரி பாக்கியம் இல்லாதவங்களுக்கும், இதை தவிர சந்தான பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் நம்மளோட 5ஆம் இடம் அப்படின்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம், குலதெய்வத்தோட அருள் குறைவாக இருக்கிறவங்க. இதை தவிர இது சந்தான பாக்கியம், திருமணமாகி ரொம்ப நாளாக சந்தான பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் இந்த மாலையபக்ஷ அமாவாசை காலகட்டங்களில் பித்ரு காரியங்கள் செய்கிறது மிக மிக முக்கியமானது. 2/10 மகாபரணி வருது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 14/10/2023 மாலைய அமாவாசை. இருக்கிற அமாவாசையிலேயே விசேஷமான அமாவாசை அப்படின்றது மாலை அமாவாசை. ஏன் சாமி மற்ற அமாவாசை எல்லாம் விசேஷம் இல்லையா அப்படின்னாக்க, இது பித்ருக்கள் வரக்கூடிய காலகட்டங்கள். நம்மளுடைய இதில் பொறுத்தளவுக்கு, ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு பித்ருக்கள் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய இடம். நாங்கள் எங்கே அவங்க பித்ருக்களை பொறுத்தளவுக்கு எந்த இடம் அவங்களுக்கு இஷ்டப்பட்ட இடம், எந்த நபர் விருப்பம் உள்ளவங்களோ அங்கே தான் பித்ருக்கள் வருவாங்க. மாலையபட்சத்துக்கு அடுத்தது வர்றது நவராத்திரி. அப்போ அந்த நவராத்திரி தினம் ஆரம்பிக்கிறது 15/10/2023 9 நாட்கள், தொடர்ந்து 9 நாட்கள் வருது. இந்த 9 நாட்களும் வீட்டில் அத்தனையும் சுபம் தான். 12/10/2023 பிரதோஷம் வருது. இப்போ என்ன அப்படின்னாக்க, நம்மளோட பொறுத்தளவுக்கு போன மாதம் அப்படின்றது ஆடி மாதத்தில் மழை மாதமாக வந்துருந்துச்சு, 2ஆம் மாதம் வந்துருந்துச்சு. அப்போ இந்த பொறுத்தளவுக்கு மாலைபட்சம் வருது. அப்போ இத்தனை விசேஷ தினங்களும் கொண்ட இந்த புரட்டாசி மாதத்தை நாம்
கொண்டாடுறதுக்கான ஆரம்பத்தை வச்சுக்கலாம். அந்த மாதத்துலேயே 8/10/2023 ராகு கேது பயிற்சி நடக்குது. புரட்டாசி மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துக்கு போகிறாங்க அப்படின்றத நம்மளோட அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. உங்களுடைய இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப நல்லா சொல்லியிருந்தீங்க. இந்த கோல்சாரம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ புரட்டாசி மாதத்தை எடுத்து பார்த்தேனால் புரட்டாசி மாதத்தில் சூரிய பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு போகிறார். புரட்டாசி மாதத்தில் ராகு கேதுவினுடைய பெயர்ச்சியும் மாறுது. 8/10 அன்னைக்கு பார்த்தேன்னா ராகு பகவான் வந்து அஸ்வினி 1ஆம் பாதத்திலிருந்து ரேவதி 4ஆம் பாதம், அதாவது மேஷ ராசியிலிருந்து மீன ராசிக்கும், கேது பகவான் பார்த்தேனால் சித்ரா நட்சத்திரத்தில் கன்னியா ராசிக்கு போகிறார். இதை தவிர இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்தீங்களேனால் புத பகவான் கன்னியா ராசிக்கு போகிறார், அதற்கு பிறகு துலா ராசிக்கு போகிறார். இது பெரிய மாற்றத்தை கொடுக்கறது. இதை தவிர சூரிய பகவான் வந்து புரட்டாசியில் வந்து கன்னியா ராசிக்கு வரார். பொதுவாக இந்த 2 கிரகங்கள் மட்டும்தான் மாறுறது. மிச்ச கிரகங்கள் எல்லாமே அந்தந்த இடத்துலையே இருக்குது. அதாவது சுக்கிர பகவான் வந்து கடகத்திலையும், செவ்வாய் பகவான் வந்து கன்னியிலையும் இருக்கார். மாத கடைசியில் தான் மாறுறார். அப்போது காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் பார்த்தேனால் முதல் ராசியான மேஷ ராசியில் வந்து ராகு பகவான் 8/10 அன்னைக்கு வந்து மீனத்துக்கு போகிறார். அது வரலும் வந்து மேஷத்தில் இருக்கார், குருவோடு சேர்ந்து இருக்கார். இதை தவிர 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் கடக ராசியில் இருக்கார். 5ஆம் இடத்துல பார்த்தேனால் உங்களுக்கு புத பகவான் அவர் மாறி வந்து சிம்மத்திலேருந்து கன்னிக்கு வந்துடுறார். கன்னியா ராசியில் வந்து புத பகவான் இருக்கார். அதற்கு பிறகு மாத கடைசியில் துலா ராசிக்கு போயிடுறார். கன்னியா ராசியில் வந்து புதன், செவ்வாய் மற்றும் சூரியன் 3 கிரகங்கள் இருக்குது. இந்த மாத கடைசியில் வந்து பார்த்தேன்னா செவ்வாய் பகவானும் வந்து துலாத்துக்கு மாறிடுறார். கேது பகவான் துலா ராசியிலிருந்து கன்னியா ராசிக்கு வந்துடுறார். வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து கும்பராசியில் இருக்கார். இது வந்து இந்த கிரகச்சாரங்கள். மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்கள் என்ன, யார் யாருக்கு எந்தெந்த நாட்கள் தவிர்க்க வேண்டிய நாட்கள், சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்லக்கூடியது எந்தெந்த நாட்கள் வருது, எந்தெந்த எளிய பரிகாரங்கள் பண்ணலாம். இப்போ ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்களை பார்க்கலாம். ரிஷபராசி நேயர்கள் இந்த புரட்டாசி மாதம் பிறக்கிற போது அவங்களுடைய 3 நட்சத்திரக்காரர்கள், அதாவது கார்த்திகை நட்சத்திரம் 3, 2, 3, 4, மிருகசீரிஷத்தில் 1, 2, ரோகிணி 1, 2, 3, 4 பாதம் கொண்டது ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். அந்த ராசி அதிபதி சுக்கிரன் வந்து 3ஆம் இடத்துல தைரியஸ்தானத்தில் இருக்கார். அதனால் எந்த ஒரு காரியத்தையும் திறமையாக எடுத்து செய்யக்கூடிய மாதமாக அமையும். 2வது சுக்கிர பகவான் வந்து இந்த மாதம் ஃபுல்லாகவே புரட்டாசி மாதம் ஃபுல்லாகவே 3ஆம் இடத்துலே தான் இருக்கிறார். அதனால் தைரியமாக எந்த ஒரு வேலையும் எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. 2ஆம் இடத்து அதிபதியாகியவரும் 4ஆம், அதாவது 2க்கும் 5க்கும் உடைய புதன் அவர் 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கார். அப்போ பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறது. அப்போ 2ஆம் இடத்து அதிபதிங்கிறது வந்து பணபரஸ்தானம்னு சொல்லுவோம். அதாவது அது அவரும் வந்து 4ஆம் இடத்து அதிபதி, பூமிக்கு அதிபதி அப்படிலாம் சொல்லுவோம். எல்லோரும் சேர்ந்துருக்கிறதுனால இந்த மாதங்களில் புதிதாக வீடு கட்டுறதையோ இல்லை புதிதாக ஒரு மனை வாங்குறதோ இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய KS ஐயங்கார் அவர்கள் சொல்வார். ஐயா, அருமையாக சொன்னீங்க. அதாவது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் மிகவும் வலுப்பட்டு போகிறது. ஏன்னா 3 கிரகங்கள் சூரியன், புதன் மற்றும் செவ்வாய் 3 கிரகங்கள் வந்து அங்கே போகிறது. 3 கிரகங்கள் இருக்குது அப்படின்னா 12/7 அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும், 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவானும், 2-5ன்னு சொல்லக்கூடிய புத பகவானும் சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம். இதில் உங்களுக்கு வந்து இந்த மாதம் பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் புரட்டாசி மாதம் அமைய போகிறது. ஏன்னா 5ஆம் இடத்துல வந்து புத பகவான் ஆட்சி உச்ச மூல திரிகோண வீடாக இருக்கிறது. மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். சூரிய பகவானை பொறுத்தவரையிலும் கன்னியா ராசி அவருடைய நட்பு ஸ்தானம். அதனால் வந்து முதல்ல வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருந்தாலும் சூரியன் வந்து
புரட்டாசி மாதத்தில் கன்னியாராசியில் இருக்கிறதன் மூலியமாக 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இந்த மாதத்தில் வரும். அட்லீஸ்ட் ஒரு கௌரவ பதவியாவது, ஹானரரி போஸ்டாவது நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மூதாதையர்களை வணங்க வேண்டிய காலகட்டம். என்ன, புரட்டாசி மாதம் 15 நாளும் பக்ஷங்கம் இருக்கிறதுனால கண்டிப்பாக மூதாதையர்கள் வணக்கம் செலுத்த வேண்டியது மிகவும் முக்கியம். உங்களுடைய ராசிக்கு ராகுவும் கேதுவும் வேறு மாறுறாங்க. அதனால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு பகவான் வர்றது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது, பெரிய மாற்றங்கள் கொடுக்க போகிறது. 12ஆம் இடத்துல இருந்த ராகு 11ஆம் இடத்துல ஆபோகலி ஸ்தானத்தில் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்தின் அதிபதியும் 5ஆம் இடத்துல போய் இருக்கிறது. பணவரவு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதை தவிர 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது, அவரே 8க்கும் அதிபதி அப்படின்றதுனால வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலங்கள் உறவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். நூல், பஞ்சு, அதை தவிர இந்த கார்மெண்ட் ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறவங்க, அதை தவிர இந்த அதிகமாக வேகமாக செல்லக்கூடிய இந்த ரோடு கடைகள் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு புதுசாக ஒரு இது சைன் ஆகும், அக்ரிமெண்ட் ஒன்று சைன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 5ஆம் இடம் ரொம்ப வலுப்பெற்று போகிறது. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் 3ஆம் இடத்துல போய் இருக்கார். 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் எல்லா விதமான முயற்சிகளும் உங்களுக்கு பலிதமாகும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். சனி பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையின் உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை, ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்துக்கு போகிறதும் சூரிய பகவானே 5ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால சற்று உடல் நலத்தில் தந்தைக்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தோன்னா உங்களுடைய இளைய சகோதரம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கவிதை எழுதக்கூடிய கலைஞர்கள், கவிஞர்கள் இவாளுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். அதுவும் இந்த உலகியல் சேர்ந்த கவிதை எழுதக்கூடியவர்கள் ஒரு பெரிய பாட்டு எழுதி ஹிட் ஆகக்கூடிய மாதமாக இந்த மாதம் நிச்சயமாக அமைப்போகிறது. ஏன்னா 3ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி, அதாவது சனி சுக்கிரன் ஒருவருக்கொருவர் பார்வை வேறு இருக்கிறதுனால கண்டிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்க பெண்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். அதை தவிர வேலை செய்யக்கூடிய, கீழ்த்தட்டு வேலை செய்யக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் நிச்சயமாக அமைய போகிறது. இதை தவிர செவ்வாயும் சூரியனும் 5ஆம் இடத்துல இருக்கிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயத்தை கொடுக்கும் அப்படின்றது நம்ம ஐயா ஹரிஹர சர்மா ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா தெளிவாகவும் தீர்க்கமாகவும் சொன்னீங்க. ரிஷபராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோம்னாக்க 2-5 வலுப்பெறுது. 2-5 கூடிய புதன் 5ஆம் இடத்துலையே ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் பெறுறாரு. 2 கூடியவரும் அவரே. அதே போல் பார்த்தோம்னா 9 கூடிய சனி பகவான் 9லேயே ஆட்சி பெற்று இருக்கார். அதே போல் ராசியாதிபதியான சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கார். நம்ம 3ஆம் இடம்ன்றது கம்யூனிகேஷன் பாவம் அப்படிம்போம். அப்போ 2-5 அப்படின்னாக்க குடும்பம் அமையிறது. இதுவரை திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டவங்களுக்கு இந்த குடும்பம் அமையறதுக்கான வாய்ப்புகளை இந்த புரட்டாசி மாதத்தில் ஏற்படுத்தி தருவார். ஐப்பசி மாதத்தில் நிச்சயதார்த்தம் பண்ணி குடும்ப வாழ்க்கை அமையறதுக்கான வாய்ப்புகளை உண்டு பண்ணுவார். அதே போல் திருமணமாகி ரொம்ப வருஷமான தம்பதிகளுக்கு சந்தான பாக்கியம்னா புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் உண்டாக்கக்கூடிய மாதம் அப்படின்றது புரட்டாசி மாதம். பெரும்பாலுமே நம்மளை என்ன பண்ணிடுவாங்க, ஆடி மாதத்தில் குழந்தைகளை பிரித்து வைப்பாங்க. ஏன் ஆடி மாதத்தில் குழந்தைகளை பிரித்து வைக்கிறாங்க அப்படின்னாக்க, ஆடி மாதத்தில் கரு உண்டானா அது சித்திரை மாதத்தில் 10 மாதத்தில் குழந்தை பிறக்கும். அப்போ சித்திரை மாதம் அப்படின்றது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியன் வலிமை பெற மாதம். அதாகப்பட்டது என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க கத்திரி வெயில் அப்படிம்பாங்க. இந்த கத்திரி வெயில் 21 நாள் இருக்கும். முன்கத்திரி 7 நாள், பின்கத்திரி 7 நாள். அப்போ 14, 24, 35 நாள் சற்றேறக்குறைய உஷ்ணமாக இருக்கும். ஆனால் அந்த குழந்தைங்களை பொறுத்தளவுக்கு கைகள் பிஞ்சு கைகளாகவும் தோள்கள் ரொம்ப இதுவாக இருக்கிறதுனால ஆடியில் கூட வேண்டாம் அப்படிம்பாங்க. அப்போ புரட்டாசி மாதத்தில் பொறுத்தளவுக்கு வம்சம் விருத்தி ஆகக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாமா, வம்சம் விருத்தி ஆகக்கூடிய மாதம்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 9ஆம் இடம் அப்படின்றது பொறுத்தளவுக்கு மேற்படிப்பு,
ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு இதை போல் உள்ள காம்படிஷன் எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய இந்த மாதம் புரட்டாசி மாதம் அப்படிங்களாம். அடுத்தது பார்த்தோம்னாக்க இவங்க விரும்பின கல்லூரிகளுக்கு போகக்கூடிய மாதம்னு இதை சொல்லலாமா? கண்டிப்பாக மாதம்னு சொல்லலாம். இதில் பார்த்தோம்னாக்க இந்த மாதத்தில் ஒரு பெரிய பயிற்சி இருக்குது. என்ன பயிற்சி அப்படின்னாக்க 1.5 வருஷத்துக்கு பெயரக்கூடிய ராகு பகவானும் கேது பகவானும் பயிற்சி அடைகிறாங்க. இந்த பயிற்சியை பொறுத்தளவுக்கு ரிஷபராசிக்கு நல்லா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும். என்ன விதத்தில் நல்லா இருக்கும்? 5ஆம் இடம் அப்படின்றது நம்ம பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்படிம்போம். சில நம்மளுடைய சகோதரர்கள் குலதெய்வ வழிபாடு போனோம்னு நினச்சிக்கிட்டு இருந்துக்கிட்டு அதற்கு தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த கேது 5ஆம் இடத்துல வரும்பொழுது கூட சூரியன், செவ்வாய், புதனும் இருக்கும் பொழுது குலதெய்வ வழிபாடு எப்பொழுதுமே எந்த குடும்பத்திலையும் குலதெய்வ வழிபாடு இருந்தால் தான் இஷ்ட தெய்வ வழிபாடும் இருக்கும். இஷ்ட தெய்வமும் அங்கே வாசம் செய்யும். இதில் இன்னொரு விசேஷம் இந்த புரட்டாசி மாதத்தில் என்னன்னாக்க பித்திருக்கள் வரக்கூடிய மாதம். நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது பித்திருக்களுக்கு உண்டான மாதங்கள் அப்படின்றது ஆடி மாத அமாவாசை, தை மாத அமாவாசை, இதை தவிர மாலயபக்ஷ அமாவாசை, மாலயபக்ஷம் அந்த 15 திதிகள். நம்ம அந்த 15 திதிகளும் வரும்பொழுது நம்மளுடைய பித்திருக்கள் எல்லாமே நம்ம இஷ்டப்பட்டவங்க வீட்டில் வரக்கூடிய நாட்கள் அப்படின்றது இந்த பக்ஷத்தில் வருது. அப்போ பித்திருக்களுடைய ஆசீர்வாதமும் நமக்கு வந்துடுது, குலதெய்வத்துடைய ஆசீர்வாதமும் வந்துடுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு தடையும் விலகி தாமதமும் விலகி சுபகாரியங்கள் மட்டும் நடக்கக்கூடிய மாதம் அப்படின்னு இந்த புரட்டாசி மாதத்தை சொல்லலாமா? கண்டிப்பாக புரட்டாசி மாதத்தை சொல்லலாம். இதுக்கு அடுத்தது இந்த மாதத்தில் வர சந்திராசிரமத்தை பற்றி ஐயா சக்தி சுமையா அவங்க சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க. இதில் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 22/9/2023 பகல் 1 மணிக்கு மேலே 23, 24, 24ஆம் தேதி சாயந்தரம் 4:15 மணி வரைக்கும் இருக்குது. இந்த நாட்களில் புதிதான முயற்சிகளை தவிர்க்கிறதும் நல்லது. மேற்கொண்டுள்ள விவரங்களை அதாவது ஐயா இந்த மாதத்துக்கு உங்களுக்கு என்ன பரிகாரங்கள் செய்தால் சரியாக வருங்கிறத நம்முடைய ஹரிஹரசர்மா ஐயா அவங்களே ஐயா நல்லா சொன்னீங்க. இந்த மாதத்தை தவிர்க்கக்கூடிய நாட்களை சொல்லிட்டீங்க. அடுத்தது இந்த மாதம் எந்த இவங்கள்ட்ட கிரகத்துக்கிட்ட சரணாகதி அடைஞ்சோம்னா மேன்மை அடைவோம் அப்படின்னு பார்க்கலாம். ரிஷபத்துக்கு அதிபதி அப்படின்றது சுக்கிர பகவான். சுக்கிர பகவானை பொறுத்தளவுக்கு மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறது நல்லா இருக்குமா? மகாலட்சுமி வழிபாடு நல்லாயிருக்கும். எளிமையாக செய்யணும் அப்படின்னாக்க நம்ம வீட்டில் உள்ள மகாலட்சுமிக்கு அந்த சுக்கிரன் அப்படின்றது வெள்ளிக்கிழமையை குறிக்கும். அந்த மாதத்தில் வர 4 வெள்ளிக்கிழமையோ இல்லாட்டி 5 வெள்ளிக்கிழமையோ சுக்கிர பகவானுக்கு ஒரு நெய் தீபம் போட்டு 9 முறை வழிபட்டோம்னாக்க திருமண தடைகளும் தாமதங்களும் விலகும். இதை தவிர சுக்கிரனுடைய ஸ்தலம் அப்படின்றது 2 இடம் நம்ம சொல்லுவோம். ஒன்று கஞ்சனூர்னு சொல்லுவோம், அதில் அடுத்தது ஸ்ரீரங்கம், திருவரங்கம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 இடத்துல ஒரு ட்ரிப்பு ஏதாவது ஒரு ட்ரிப்பு அங்கே போயிட்டு அந்த ஈஸ்வரனுக்கோ அபிஷேகம் பண்ணிவிட்டு இல்லை அந்த ஸ்ரீரங்க அரங்கநாத பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணிட்டு வந்தோம்னாலும் வரக்கூடிய தடைகளும் வந்த தடைகளும் சூரியனை கண்ட பனி போல் விலகும். இதை தவிர இந்த புரட்டாசி மாதம் மொத்தத்துக்கு என்னென்ன கன்க்ளூஷன், அதாவது மொத்த நல்ல செய்கைகள் மொத்த கெடு செய்கைகள் என்ன இது தரும் அப்படின்ட்டு நம்மளுடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க கன்க்ளூஷன் கொடுப்பாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. இப்போ பார்த்தேனால் இந்த புரட்டாசி மாதத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்பவுமே ஏற்றமான காலம், பொன்னான காலம். ஏன்னா ராசிக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடத்துல முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய மாதமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் அதிகமாக வலுப்பெறுறது. புத பகவான் உங்களுடைய நட்பு கிரகம்னு சொல்லக்கூடிய, அதாவது சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக சொல்லக்கூடிய புத பகவான் ஆட்சி உச்ச மூல திரிகோணத்துக்கு போகிறார். இதன் மூலியமாக புத்திரர்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது குழந்தைகள் இல்லாத தம்பதியினர் ரொம்ப நாளாக குழந்தைகளுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, குழந்தைகள் டாக்டர்கிட்ட பண்ணிகிட்ருக்காங்க ட்ரீட்மெண்ட்டுன்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் குழந்தை பேர் ஏற்படக்கூடிய, கரு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். இளைய சகோதரத்துவம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு பகவான் போகிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும். இருந்தாலும் மூத்த சகோதர சகோதரிகளுக்கு உண்டான பிரச்சனைகள் வரும். உங்களுக்கும் மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு பிரச்சனை வரும்.
12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது பகவான் போகிறதுனால இந்த இது ஆர்டிஃபிஷியல் இன்செமினைசேஷன் இதை தவிர வந்து இது பண்ணுறாங்க இல்லையா, அதாவது இந்த ஆர்டிஃபிஷியலாக வந்து இந்த குழந்தை பேர் இது பண்ணுறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக பண்ணணும். ஏன்னா 5ஆம் இடத்துல கேது பகவான் போகிறதுனால அதை கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் வந்து ரொம்ப ஜாகிரதையாக இது பண்ணுறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 5ஆம் இடத்துல வந்து செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால புதிய வீடு இல்லை நிலத்துக்கு நீங்கள் வந்து ஒரு அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 9ஆம் இடத்துலேருந்து வந்து 3ஆம் இடத்தை சுக்கிர பகவான் ராசிநாதனையும் பார்க்குறார். அதனால் உடல் நலத்தில் சற்று தொய்வு இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் வந்து நிச்சயமாக சுக்கிர பகவான் வந்து அந்த அதிபதி, அந்த உங்களுடைய ராசிக்கு அதிபதின்றதுனால கண்டிப்பாக நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருங்க. புதிய வேலை அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் வந்து இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில், அதாவது இந்த சின்னத்திரை பெரிய திரை இந்த மாதிரியான கலைஞர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பாடக்கூடிய கலைஞர்கள், அதை தவிர வந்து எழுத்து, அதாவது பாட்டு எழுதுகிறவங்களுக்கு பெரிய ஏற்றமான பொன்னான காலமாக இந்த மாதம் வந்து புரட்டாசி மாதம் அமையிறது. மொத்தத்தில் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதமான புரட்டாசி மாதம் மிகவும் ஏற்றமான மாதமாகவே இருக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.